இப்போ சுடியில வந்து உங்களுக்கு நான் ரவுண்ட் நெக் தான் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? இன்னைக்கு காலர் கிளாஸ் எடுத்துருட்டுங்களா? காலர் போட்டுட்டு கூட சுடியை ஒரு தடவை இது பண்ணிருங்க மேம். அது கீழே இருக்குதே தெரிஞ்சுக்கிறேன். இது மிஸ்டேக். இதுக்கு நம்ம எப்பவுமே எடுக்கிற அதே மெஷர்மெண்ட் தான். நான் அப்ராக்சிமேட்டா செஸ்ட் ஒரு 35, வெயிஸ்ட் ஒரு 30, சீட்டு வந்து ஒரு 40, உயரம் 42, சைடு கட்டு 22, கையினுடைய நீளம் 11, சுற்றளவு 11, ஆம்கோல் 16, ஷோல்டர் வந்து 15. காலர் அப்படிங்கும்போது பேக் நெக் தேவையில்லை, 0 தான். ஃப்ரண்ட் நெக் வந்து எவ்வளோ வேணுமோ ஒரு 6.5 5.5 எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணிக்குவோம். நான் இதுலயே மார்க் பண்றேன். இது ஓகேங்களா? கரெக்ட் பண்ணிட்டீங்களா மார்க்கிங்? இது உயரம் எவ்வளோ இருக்கோ அதை வச்சுக்கிறேன். நம்ம எவ்வளோ உயரம் நீங்க வேணுமோ அந்த உயரம் நீங்க வச்சுக்கோங்க. இது சார்ட்டுங்களா மேம்? இது ப்ரௌன் ஷீட் தான். இது வேணும்னா இது பேட்டர்ன், நம்ம சுடிதார் பேட்டர்ன் வேணும்னா இதுல நம்ம போட்டு வச்சுக்கலாம். உயரம் வந்து இதுல எவ்வளோ இருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன். இங்க மேல இருந்தே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் வந்து 1/2 ஷோல்டர் போதுங்களா? மார்க்கிங் இது மார்க் பண்ணாதான் தெரியும். கிளியரா 15.5 அப்படிங்கும்போது 1/2 7.25 மார்க் பண்றேன். அதே உயரம் வந்து கீழே 7.25 மார்க் பண்றேன். ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் தெரியுதுங்களா? கொஞ்சம் இது வந்து ஆம்ஹோல் ஹைட்டு. இப்போ நம்ம செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கும்போது 35 அப்படிங்கும்போது 4 இன்ச்சு சேர்த்திக்குவோம். அப்போ 39 வரும். அதை நம்ம 4ஆ பிரிக்கும் போது 9.25 வரும். 9.25 மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. பின்னாடி நிறைய லூஸ் வர்றவங்களுக்கு கொஞ்சம் 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி போட்டிங்கன்னா தான் கரெக்டாக வரும். இது வந்து இந்த காலர் நெக் இந்த மாதிரி ஃபுல் ஷோல்டர் வர்ற எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளிக்கிறணும் மேம். ஆமா, ஆனா ரொம்ப பாடியா இருக்காங்க அப்படின்னா தேவையில்லை. நார்மலான உடம்பா இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளிக்கோங்க. உங்களுக்கே தெரியும், அதாவது இந்த ஷோல்டருக்குள்ள உடம்பு வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கு என்ன ஆகும்னா இந்த ஷோல்டரை தாண்டி இந்த மசில்ஸ் வெளியே வரும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது போட தேவையில்லை. இப்போ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 1 இன்ச் வந்து நம்ம ஷோல்டர் வந்து கீழே டிராப் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா க்ளோஸ் நெக்கா வைக்கும் போது இந்த ஷோல்டர் இங்கேயே வச்சோம் அப்படின்னா இந்த இடம் நல்லா லூஸ் வரும், தூக்கிட்டு இருக்கும். அதனால எப்பவுமே 1/2 ஷோல்டர் அப்படின்னாவே காலர் நெக் அப்படின்னா 1 இன்ச்சு கீழே இறக்குறோம். இந்த 1 இன்ச்சு எதுக்கு எப்போ கீழே இறக்கணும் அப்படின்னா இந்த நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 3 இதுக்குள்ள இருக்கும்போது இறக்கிக்கலாம். சரிங்களா? இதுவே உங்களுக்கு போட் நெக் எல்லாம் சொல்லும் போது 1/2 இன்ச்சா குறைக்க சொல்லியிருப்பேன். அதே ஃபார்முலா தான் இதுக்குமே. சரிங்களா? இப்போ இதுல வந்து இங்க 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் காலருக்கு. அந்த 3 இன்ச்சுக்கு அதே மாதிரி கீழே 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுருவோம். இப்போ இதுக்குள்ள ஆம்ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 16 இன்ச்சு, அப்போ 8 இன்ச்சு வந்து நமக்கு வருதான்னு செக் பண்ணணும். இந்த சீம் அலவன்ஸ் விட்டுருங்க. இதுலேயே மார்க் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக 8 இன்ச்சு வரும். சப்போஸ் வரலன்னா ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க. இறக்கி அதில் மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இதில் 8 இன்ச்சு இது கரெக்டாக வருது. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஷேப் கொடுக்கறது அப்படிங்கும்போது ஒரு 14.5 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு அந்த ஷேப் எந்த இடம் வருதோ அந்த உயரம்.
அடுத்தது சைடு கட் அப்படிங்கும்போது நான் 22 மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த பக்கம் 1.5. அடுத்தது 30 அப்படிங்கும்போது 4 இன்ச்சு சேர்த்தணும் அப்படின்னா 34. அப்போ 8.5 இன்ச்சு வரும். ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் 3 இன்ச்சு மட்டும் சேர்த்திக்கோங்க. இந்த பக்கம் இது மார்க் பண்ணும்போது இது மிட் பாயிண்டில் வந்து 4.25 குறிச்சிக்கோங்க. இந்த பக்கம் 4 இன்ச்சு, இந்த பக்கம் 4 இன்ச்சு. 4 இன்ச்சு வைக்கலாம். பேக் டாட்டுக்கு 4 இன்ச்சு வைக்கலாம். ஒரு அரை ரொம்ப நீளமாக வேண்டாம் அப்படின்னாங்கன்னா நீங்கள் இந்த இதை வச்சு இந்த பக்கமும் ஒரே அளவாக குறைச்சிக்கோங்க. சரிங்களா? இங்கே 3 இன்ச்சு வச்சிங்கன்னா இந்த பக்கம் 3 இன்ச்சு அந்த மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? ஆனால் இப்படி ஷார்ப்பாக இங்கே மட்டும் அரை இன்ச்சு வேணும். இங்கேருந்து அப்படியே ஷார்ப்பாக தான் வரணும். அதனால உங்களுக்கு இங்கே அரை இன்ச்சு வந்து லைட்டாக அப்படி ஷார்ப்பில் போயிடும். அதனால இங்கே இருக்கிற அரை இன்ச்சை மட்டும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். இதுக்கு நம்ம தனியா எக்ஸ்ட்ராலாம் விடணும்ன்றது இல்லைனாங்க மேம்? இல்லை, அது இதோடயே சேர்ந்துடும். ஏன்னா ஃப்ரண்ட்ல டாட் பிடிக்க மாட்டோம், பேக்ல மட்டும்தான் பிடிப்போம். அது பேக்ல பிடிக்கிறது எதுக்காக அப்படின்னா ஃப்ரண்ட்ல கொடுக்குற லூஸ் வந்து கரெக்டாக இருக்கும். பேக்ல பார்த்தீங்கன்னா துணி இப்படி இழுத்துட்டு இருக்கும். அதுக்காக தொங்குற அந்த துணியை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டாட். இதுக்கு வந்து எப்பவும் போல் டாட் பிடிச்சிக்கோங்க. அடுத்தது சீட் பார்த்தீங்க அப்படின்னா 40 இன்ச்சு கொடுத்துருக்கேன். 4ஆக பிரிச்சிங்கன்னா 40. மேக்ஸிமம் ஒரு 3/4 இன்ச்சு ஒன் சைடுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா 3 இன்ச்சு. உங்களுக்கு நல்லா லூஸ் வேணும் அப்படின்னா 4, 5 அப்படிங்கிறது எப்படி வேணால் நீங்கள் சேர்த்திக்கலாம். சரிங்களா? மினிமம் ஒரு 3 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. இதுவே இங்கே மேலே இருக்குது அப்படின்னா 2 இன்ச்சு கூட சேர்த்திக்கலாம். ஸ்லிம்மாக இருக்காங்க, ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னா ஒரு 18, 19 வந்துச்சு அப்படின்னா ஒரு 2 இன்ச்சு மட்டும், ஒரு ஒன் சைடுக்கு ஒரு அரை இன்ச்சு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து ஒரு 3/4 இன்ச்சு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் ஒரே 1 இன்ச்சுக்கு மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். இதே அளவு நம்ம கீழே அப்படியே கொண்டு போயிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஆம்ஹோல் கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் இப்படி கொண்டு வரணும். இது ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு செட் ஆகாது. கொஞ்சம் லீனாக இருக்காங்க அப்படின்னா இந்த இடம் இப்படி வளைச்சிட்டோம் அப்படின்னா இந்த சைடில் வந்து லூஸ் வராது. சரிங்களா? நார்மலாக இருக்க பிள்ளைங்களுக்கு இங்கே லூஸ் வருது, அந்த ஆம்ஹோலுக்கு கீழே லூஸ் வருது அப்படின்னா இந்த ஷேப் வந்து நம்ம இங்கிருந்து லைட்டாக, நீங்கள் ரெடிமேட் சுடிதாரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஷேப் வந்து இப்படி இப்படியே வந்து இப்படி கொண்டு வந்திருப்பாங்க. இங்கிருந்தே இப்படி வளைவு கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? நார்மல் சுடிதாருக்கு நல்லாவே செட் ஆகும். லைனிங்க்கு மட்டும் நீங்கள் நார்மலாக இந்த தையல் போட்டுட்டு சப்போஸ் லூஸ் வருது அப்படின்னா அந்த ஷேப் கொடுத்துக்கோங்க. 1, 2 தைக்க உங்களுக்கு அந்த இது வந்து புரியும். சரிங்களா? இந்த இதில் தான் கட்டிங் போடணும். நீங்கள் நீடிலில் மட்டும் மார்க் போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம இதை 2ஆக பிரிச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு தள்ளிக்கோங்க. 3/4 இன்ச்சு தள்ளிட்டு இதில் இருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மிட் பாயிண்டில் வச்சு
இந்த ரவுண்ட் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது பேக் ஆர்ம் ஹோல். இதுல இருந்து 3/4 இன்ச்சு தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு இதுல வந்து ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. இங்கெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். இது வச்சு எப்படி இங்க 1/2 இன்ச்சு வர மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்றோமோ அதே மாதிரி தான். ஆனா இந்த 1/2 ஷோல்டருக்கு இது இந்த ஷேப்புக்கு மட்டும்தான் வைக்க முடியும். இங்க கொஞ்சம் தள்ளி தான் போகும். சரிங்களா? நம்ம 1/2 இன்ச்சு வச்சோம்னா அந்த ரவுண்டு கொஞ்சம் வேற மாதிரி வரும். அதனால இந்த ஷேப், இந்த பாதிக்கு மேல வர்ற ஷேப்புக்கு மட்டும் இதை வச்சுக்கோங்க. அதுல இருந்து இதை தள்ளிட்டு அந்த ஷேப்பை வச்சு இதுல வந்து உள்கை வந்து நீங்க போட்டுக்கோங்க. இந்த அளவு மட்டும் நமக்கு அந்த ஷேப் மட்டும் வந்தா போதும். கீழே வந்து அதிகமா வந்த மாதிரி இருக்குதுங்க மேம் கோடு. இதுவா? ஆமாங்க மேம். இதுதான் நமக்கு தேவை. இது தேவையில்லை. இங்க நம்ம 1/2 இன்ச்சு இங்க வச்சா கூட இங்க நமக்கு ஒரு 1/4 இன்ச்சு தான் தள்ளி வரும். ஓகேங்க மேம். சரிங்களா? இங்க இருக்கிறது நமக்கு தேவையில்லை. இது நமக்கு வந்து சும்மா அந்த இங்க வர 3/4 இன்ச்சுக்கு ஒரு ஷேப் போடுறதுக்காக வர்றது தான். இங்க கீழே வர்றது வந்து இங்க 1/2 இன்ச்சு வச்சீங்கன்னா தான் இங்க ஒரு 1/4 இன்ச்சு கிடைக்கும். இங்க 3/4 இன்ச்சு வச்சு இங்க எவ்வளவு வந்தாலும் அது நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம இதுக்குள்ள மட்டும் ஷேப் கொண்டு போனா போதும். இது ஃப்ரண்ட்டுக்கு என்னங்க மேம்? இது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல், இது வந்து பேக் ஆர்ம் ஹோல். அதே மாதிரி இந்த ஸ்லோப் கொடுக்கல அப்படின்னாலும் இந்த இடம் வந்து இப்படி லைன் மாதிரி சுருக்கம் வரும். அதனாலதான் இந்த ஸ்லோப் கொடுக்குறோம். இது கொடுக்கல, இந்த கட் கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல துணி வந்து இப்படி பிடிக்கிற அளவுக்கு பல்ஜா நிற்கும். ஏன்னா பேக் வந்து நமக்கு இப்படி கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா உள்வாங்கின மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்துல இருக்க கிளாத்தை வந்து நம்ம இதில் கட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ பேக்கில் நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு இங்கே இதை விட்டுருங்க. இது ஸ்டிச்சிங் லைனு, இதை விட்டுருங்க. கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் இப்படி ஷேப் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா? இது மட்டும் பேக்குக்கு. இது நான் 2 லேயராக போட்டிருக்கேன். இது ஒன்று ஃப்ரண்ட்டு, ஒன்று பேக்கு. டபுளாக போடல. அதனால் இது ஒரு சைடு மட்டும்தான் இருக்கும், ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் நம்ம கட் பண்ணுற மாதிரி வரும். இது மட்டும் அளந்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த அளவு மட்டும் இங்கே வரைக்கும் அளந்துக்கிட்டிங்கன்னா பேக்கு காலருக்கு அதுதான் அளவு. நீங்கள் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அளந்து காலர் கட் பண்ணால் கூட போதும். சப்போஸ் முன்கூட்டியே கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்க அளவு இங்கே தையல் லைன் வரைக்கும் அளந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 3.25 வருது. அப்போ பேக் நெக் வந்து நமக்கு காலர்னுடைய அளவு 3.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா? அதை சும்மா மார்க் பண்ணி நீங்கள் மற்றபடி தைச்சு முடிச்சது மற்றதெல்லாம் தைச்சதுக்கு அப்புறம் கூட மறுபடியும் காலரை அளந்து அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம். இல்லை முன்கூட்டியே வெட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரின்சஸ் கட் மாதிரி கட் கொடுத்து வைப்போம் இல்லைங்களா? அதாவது பேனல் போடுற மாதிரி சுடிதார் வரும். அந்த மாதிரி மேல இருந்தே கீழே நம்ம பேனல் கொடுக்குற மாதிரி இருந்தா இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம செஸ்டினுடைய மிட் பாயிண்ட் வருது இல்லைங்களா? அந்த மிட் பாயிண்ட் வந்து இப்போ 36 இன்ச்சு செஸ்ட் அப்படின்னா இங்க மிட் பாயிண்ட் இங்க வரும். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு. பிளவுஸுக்கு எப்படி மிட் பாயிண்ட் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான். இப்போ இந்த இடத்த வந்து நம்ம ஒரு லைன் போட்டுட்டு இந்த டாட்டை வந்து இங்க கொஞ்சம் கீழே இறக்கிக்கணும். நம்ம ஒரு பிளவுஸுக்கு வந்து எப்படி பாயிண்ட் எல்லாம் மார்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இங்க 4 அப்படிங்கிறத இதுக்கு நேரா வச்சு 4.5, அதாவது 9 இன்ச்சு இங்க வருதுன்னா இங்க 4.5, இங்க 3.5 வரும் இல்லைங்களா? இந்த 3.5க்கு இந்த லைன் போட்டுக்கணும். அப்ப இந்த டாட் இல்ல, தெரியுதுங்களா? நீங்க சப்போஸ் பிரின்சஸ் கட் மாதிரி போடுற மாதிரி இருந்தா இந்த டாட் மார்க்கிங் தேவையில்லை. இந்த மார்க்கிங் மட்டும் இருந்தா போதும். இப்படி லைன் போட்டுட்டு இது ஆம்ஹோலோட போட்டுக்கோங்க. இது வந்து சும்மா லைட்டா கட் பண்ணீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்க இதுல எக்ஸ்ட்ரா வந்து இங்க தைக்கிறதுக்கு மட்டும் விடணும். அது மட்டும் எவ்வளோன்னு சொல்லிடுறேன். இந்த ஷேப் கொடுத்துக்கோங்க. இந்த டாட் என்ன ஆகும்னா இங்க கொஞ்சம் மாறி வரும். இந்த அண்டர் பஸ்ல இருந்து இங்க 4 இன்ச்சு இருக்கு இல்லைங்களா? இங்க இருந்து இப்படி வரும். எவ்வளவு பிடிச்சிருக்கீங்களோ அதே அளவுக்கு இங்க வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஷேப் வந்து நமக்கு இப்படி வந்துடும். இங்க மட்டும் 1/2 இன்ச்சு போகும். இது நம்ம கட் பண்ணும்போது லைட்டா இப்படி ஷேப் கொடுத்து கட் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணீங்கன்னா போதும். இங்க இருக்கிறது கட்டிங்ல போயிடும். இதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தள்ளி வரும்.
இந்த இந்த 4 இன்ச்சு எங்க இருக்கோ அதே அளவு தான் கீழேயும் வரும். 4.5 அதே 4.5 இங்க வச்சுக்கோங்க. வேற கலர் மார்க்கிங் ஏதாவது இருக்குங்களா? இப்போ இங்க இருக்க இந்த 4.5க்கு கீழே வரைக்கும் லைன் போட்டாச்சு. ஓகேங்களா? இந்த 4.5ல தான் இங்க 1/2 இன்ச்சு இங்க 1/2 இன்ச்சும் இங்க அண்டர் பஸ்டும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இங்க என்ன அளவு கொடுத்துருக்கோமோ அதே அளவு இங்கேயும் மார்க் பண்ணிட்டு இந்த ஷேப் வந்து இங்க கொடுத்துருங்க. ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ரைட்டா வந்துடும். இப்போ நீங்க வெட்டும் போது இங்க இருந்து இப்படியே வெட்டி கொண்டு வந்து இந்த ஷேப்ல இப்படி கொண்டு போயிடணும். இங்க இருக்கிறத மட்டும் தனியா வெட்டி எடுத்துடணும். சரிங்களா? இந்த இடத்துல துணி நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு வெட்டுற மாதிரி இதுக்குள்ள துணி இருக்கக்கூடாது. கரெக்டா 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. மேல வந்து ஒரு இது வந்து நான் ரொம்ப கம்மியா வச்சிருக்கேன். நீங்க இன்னும் கொஞ்சம் இப்படி ஷார்ப்பா வர்ற மாதிரி இப்படி கொண்டு வந்துருங்க. மேல எப்படினாலும் ஒரு 3 இன்ச்சு 2.25 இன்ச்சு வர்ற மாதிரி அதே அளவுக்கு கீழேயும் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இதை வெட்டிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். அப்படி வெட்டி ஜாயின் பண்ணும்போது எவ்வளவு துணி தேவைப்படுதோ அதை வந்து இங்க வந்து அதிகப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணும். சரிங்களா? இங்க வெட்டி ஜாயின் பண்ற பீஸ்க்கு இந்த துணி வந்து இங்க வந்துடணும். இல்ல இது நம்ம எக்ஸ்ட்ரா விடல அப்படின்னா டைட் ஆயிரும் இந்த இடம். இங்க தைக்கிற சீம் அலவன்ஸ்க்கு மட்டும் இங்க வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டீங்கன்னா போதும். சேர்த்து தையல் போடும்போது உங்களுக்கு அந்த 1/2 இன்ச்சு இங்க வந்துடும். நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு தையலுக்காக சீம் அலவன்ஸ் விடுற மாதிரி இங்க சைட்ல வந்து ஒரு 3/4 இன்ச்சு இல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதா தைக்கும் போது ஒரு 1 இன்ச்சு கூட விட்டுக்கோங்க. கொஞ்சம் இதா இருக்கட்டும். 1 இன்ச்சு இங்க சைடு இதே ஷேப்புக்கே இங்க வந்து 1 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இது நம்ம எவ்வளோ துணி வந்து இங்க தையலுக்கு விடுறோமோ கட் பண்ணி எடுக்கிற அளவு அங்க எக்ஸ்ட்ரா விடணுங்களா மேம்? இல்ல சீம் அலவன்ஸ் மட்டும்தான் விடணும். சரிங்களா? சீம் அலவன்ஸ் மட்டும்தான். ஏன்னா இங்க ஒரு பீஸ் இங்க ஒரு பீஸ் இருக்கு. ரெண்டும் சேர்ந்து தைக்கும் போது இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அதிகமா வரும். இந்த பக்கம் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் ரெண்டு சேர்ந்தா ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு சைட்ல விட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த 3/4 இன்ச்சு இங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க 1.5 இன்ச்சு இங்க 1.5 இன்ச்சு இங்க 1 இன்ச்சு விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ரஃபா ரொம்ப டார்க்கா எதுவும் மார்க் பண்ணாம ரஃபா எல்லா ஒரு சுடிதாருக்கான எல்லா மார்க்கிங்கும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் வெயிஸ்ட் லைனு அப்புறம் டாட் லைனு இது எல்லாத்தையும் நீங்க மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3/4 இன்ச்சு ஒரு மார்க்கிங்கும் அதுக்கு அந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க்கிங்கும் போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணி இங்க ஜாயின் பண்ணிடுவோம். சரிங்களா? அப்போ இந்த தையல் வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்கேயே வந்துடும். இதை கட் பண்ணி இந்த ஜாயின் பண்ணும்போது இங்க எக்ஸ்ட்ரா விட்டு இருக்கிறது இங்க உள்ள போயிடும். இந்த அளவு எப்பவும் போல உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு கரெக்டா வந்துடும். ஓகே மேம். இப்ப இந்த எப்பயும் போல பிளவுஸ்க்கு வைக்கிற மாதிரி நம்ம சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுல இருந்து அண்டர் பஸ்ட்டுக்கு வைக்கிறது அளவு இந்த இது போட்டிருக்கீங்களா மேம்? ஆமாமா. அண்டர் பஸ்ட் வந்து இப்போ அண்டர் பஸ்ட் வந்து அக்யூரேட்டா வைக்க தேவையில்லை. நம்ம பிளவுஸுக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்காக வைக்கிறோம் இல்லைங்களா? இதுல வந்து நம்ம லைட்டா ஒரு இது பண்றதுக்காக தான். இப்போ இங்க வந்து 4.5 இன்ச்சு வருது. நான் 3.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்கேன். நீங்க இங்க ஒரு 3 இன்ச்சுல இருந்து அப்படியே மைல்டா ஆரம்பிச்சுக்கலாம். ஆனா டாட்டனோட லென்த் பாத்தீங்கன்னா ஒரு 5 இன்ச்சு 5.5 வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. இங்க நடுவுல வர்றதை கட் பண்ணிடுவோம். சரிங்களா? இங்க வர்றது மட்டும் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இப்ப பஸ் பெருசா இருந்தா கொஞ்சம் கீழே இறங்கும். இந்த டாட்டும் கீழே இறங்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த நடுவுல இருக்க பீஸ் மட்டும் கட்டிங்ல போயிடும். மத்ததெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்க மேம். இது ஃபுல்லாவே ஃபுல் உயரத்துக்குமே கட் பண்ணி ஜாயின் பண்ற மெத்தட் என்னங்க மேம்? ஆமா ஆமா. இது அப்படியே ஃபுல்லா நெட்டா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த இது கூட லைனிங் அட்டாச் பண்ணிட்டு அது கூட தனியா லைனிங் அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணா வச்சு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிரின்சஸ் கட் பிளவுஸ் தைக்கிற மாதிரி தான். லைனிங் வந்து கரெக்டா கட் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்க லைனிங் ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு மேல இருக்க மெயின் கிளாத் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியா படுதோ
அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் லைனிங் ஜாயின் பண்ணி மேல் கிளாத் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் காட்டன் இந்த மாதிரி தான் சூட் ஆகும். ரொம்ப மெலிசான மெட்டீரியலுக்கெல்லாம் அது ஈவனாக வராது. அதனால் செப்பரேட்டாக ஒவ்வொன்றுக்கும் லைனிங்கை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம உங்களுக்கு பிரின்சஸ் கட் மாதிரியே ஷேப் வேணும் அப்படின்னா இங்கே 1/2 இன்ச்சு விட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பண்ணணும். சுடிதாருக்கு வந்து அந்த அளவுக்கு பண்ண தேவையில்லை, ப்ளவுஸ் பண்ணுற அளவுக்கு பண்ண தேவையில்லை. இது வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கட் மட்டும் போட்டுட்டு இங்கே மட்டும் நீங்கள் பிரிச்சிங்கன்னா போதும். சரிங்களா? இது சேம் வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் வேணும்னாலும் பண்ணிக்கலாம், பேக்குக்குமே இந்த கட்டிங் வரணும் அப்படின்னாலும் அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பேக் கட்டிங் போட்டால் செட்டாக நல்லா இருக்குமாங்க மேம்? நல்லானா உங்களுக்கு பேக் போனுக்கு இது கரெக்டாக போயிடும். இந்த இடத்துல பின்னாடி டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அது வந்து பேக்குக்கு அது கரெக்டாக போயிடும். இது வேணா நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் எதுவுமே விடலை. அதாவது கப் ஷேப்புக்காக இங்கே டாட் பெருசு பண்ணி எல்லாம் நம்ம விட கிடையாது. அதனால உங்களுக்கு பேக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் சேம் இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் கப் ஷேப்புக்கு இங்கே ஸ்பேஸ் நிறையா விட்டுருக்கீங்க அப்படின்னா பேக் வந்து பிளைனாக விட்டுட்டு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இதை போட்டுக்கலாம். இது இந்த 1/2 இன்ச் அளவு தான் பேக்குக்கும் பிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஈவனாக ஒரே மாதிரி கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இன்னும் கப் ஷேப்புக்கு ஸ்பேஸ் வேணும், செஸ்ட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே பெருசு பண்ணும்போது பேக் வந்து நீங்கள் பிளைனாக போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம கட் பண்ணி அதே கீழே சேம் அதே தான், இந்த இதுக்கிட்ட வரும்போது வரைக்கும் அப்படியே கீழேயும் அதே அகலத்துக்கு 1 இன்ச்லேயே கீழே கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறம் ஒரு இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை கட் பண்ணும்போது எல்லா துணியுமே ரெண்டு அளவு சேர்ந்து ஒரு 3/4 இன்ச் உள்ளே வந்துடும். மற்ற செஸ்ட் ரவுண்டு வெயிஸ்ட் ரவுண்டு இது எல்லாமே கரெக்டாக நமக்கு எந்த இடத்துல என்ன அளவு வேணுமோ அது வந்து கரெக்டாக செட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த ஷேப்பு மட்டும் யாருக்கு கொடுக்கணும் என்ன அப்படிங்கிறத பார்த்து கொடுங்க. ஒரு சிலருக்கு நம்ம ஃபஸ்ட்டு பெருசாக இருந்தால் இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இங்கே அவுட்டரில் கொடுத்து இப்படி வளைக்கிற மாதிரி வரும். கொஞ்சம் லீனாக இருக்கவங்களுக்கு அண்டர் ஆர்ம் கிட்ட லூஸ் வருது எப்படி போட்டாலும் அப்படின்னா இந்த வளைவு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லூஸ் வராது. இப்போ இதில் வந்து நம்ம பேக்கில் மட்டும் அந்த நெக்கு கட் பண்ணிக்குவோம். ஃப்ரண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ ஃப்ரண்ட்டு வந்து ஒரு 6 இன்ச்சு ஃப்ரண்ட் நெக்கு அப்படின்னா 6 + 6 6.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இது எல்லாமே மேல் போர்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுடிதாருக்கு ப்ளவுஸுக்கு எப்படி போடுறீங்களோ சேம் இது ரெண்டுக்கும் ஒரே மெத்தடு தான். இது வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்கினுடைய அளவு ஒரு ஓப்பன் வந்தாலும் இது வரைக்கும் தான் வரணும். இது வரைக்கும் ஓப்பன் வச்சாலும் ஹூக்கு இந்த லென்த் வரைக்கும் உங்களுக்கு வரணும். இதுதான் உங்களுடைய லிமிட்டு. இதில் வந்து நீங்கள் நெக்கினுடைய டிசைன் பொறுத்து இப்போ ஒரு நல்லா கழுத்தை ஒட்டி நமக்கு வந்து ஒரு நெக்கு வேணும் அப்படின்னா இங்கேருந்து நம்ம இங்கேருந்து அளக்கும் போது கரெக்டாக இங்கே என்ன அளவோ இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு வரும். ப்ளஸ் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே நம்ம ரவுண்டு போட்டு இதுக்கு காலர் ஏற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே ஸ்டாண்டப்பாக நிற்கும் காலர். ஓகேங்களா? இந்த காலர் வந்து இப்படி கழுத்தை ஒட்டி ஸ்ட்ரைட்டாக நிற்கும். இதுவே நம்மளுடைய டிசைனுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கீழே இறக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் காலர் கீழே இறங்கி வரும். இந்த அளவு வரைக்கும் இறக்கலாம். ஆனால் இந்த இடம் ரொம்ப பெண்டு கொடுக்க வேண்டாம், காலர் தைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் லைட்டாக இப்படி ரவுண்டு இப்படி கொடுத்தா போதும். ஒரு 3 3.5 வரைக்கும் 3.5 3.25 வரைக்கும் இந்த இதை இறக்கிக்கலாம் நெக்கு காலருக்கு. சப்போஸ் வேறு மாதிரி நெக்கு வேணும், கழுத்து கொஞ்சம் ஓப்பனாக வேணும் அப்படின்னா இதையே இப்படி கொண்டு வந்து இதிலிருந்து இப்படி நெக்கு ஷேப் பண்ணிவிட்டு இது வரைக்கும் கூட காலர் வச்சுக்கலாம். இது வந்து ஃபுல்லாக ஸ்டாண்டப் காலர் ரவுண்ட் பண்ணி வரும். சைனீஸ் காலரு ஸ்டாண்டப் காலர் எல்லாமே இது ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி வரும். இங்கேருந்து இது வரைக்குமே நம்ம ஓப்பன் விட்டுட்டு இது வரைக்கும் ஹூக் வச்சுக்கலாம். இது வரைக்கும் மட்டும் ஓப்பன் தலையில் போடுற மாதிரி. சப்போஸ் இப்படி சன்னமாக தானே வருது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டீப் வச்சுட்டு ஓப்பனே வேண்டாம் அப்படின்னா கூட நம்ம கழுத்தோட போட்டுக்கலாம். அந்த ஓப்பன் வந்து உங்களுக்கு ரொம்ப கீழே வராது. சப்போஸ் இந்த மாதிரி வச்சிங்கனாலும் ஓப்பன் தேவைப்படாது, ஏன்னா இங்கே அகலமாக தானே இருக்குது. நமக்கு தலையினுடைய சுற்றளவு மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் பின்னாடி 3.25 அப்புறம் அப்படியே டோட்டலாக இது 2 பக்கம் அளந்து பார்க்கும்போது தலையினுடைய சுற்றளவு விட ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கொஞ்சம் லூஸ் இருந்தாவே போதும், நம்ம தலைவலியை அப்படியே போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து ஓப்பன் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. சப்போஸ் ஒரு சிலர் ஓப்பன் வேணும்னு கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் செஸ்ட்டு வந்து ரொம்ப டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா கேப்பு வரும் ஹூக் போட்டால். அது வராத அளவுக்கு கொஞ்சம் லூஸ் கொடுத்து தான் இங்கே ஹூக் வைக்கணும். எல்லா காலருக்குமே சேம் மெத்தட் இதே தான். இதுவே நமக்கு காலர்னோட டைப் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா
முன்னாடி இப்படி நெக் மாதிரி வச்சு இது வரைக்கும் காலர் வேணும்னு கேட்பாங்க. இது வந்து ஹாஃப் காலர். முன்னாடி இப்படி யூ நெக் மாதிரி வச்சு இது வரைக்கும் காலர் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இது என்ன ஷேப் வேணாலும் கீழே வச்சுட்டு காலர் மட்டும் ஒரு ஹாஃப் காலர். இது பிளவுஸுக்கு வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கேட்கறது எல்லாமே ஹாஃப் காலர். இது எல்லாமே ரவுண்ட் காலர் தான். நம்ம கழுத்தை ஃபுல்லா கவர் பண்ணி வர்றது எல்லாமே இந்த நெக் லைன்லயே வைக்கிறது மட்டும்தான் ஹாஃப் காலர்னு சொல்லுவோம். இது எல்லாமே நமக்கு நார்மலா தான். இங்க மட்டும் என்ன ஷேப் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். என்ன ஷேப் வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம இப்ப பின்னாடி ஒரு 3.25 இன்ச்சு அளந்துருக்கோம். மீதி இங்க இருந்து அளந்துட்டே வந்தோம்னா எவ்வளவு வருதோ அதுல ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு கேன்வாஸ் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலர் அளவுக்கு உங்களுக்கு கரெக்டா வரும். பின்னாடி 3.25 மார்க் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த 3.25ல இருந்து இப்படியே நீங்க மார்க் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்ப இதுல 6.25 வருது. ஒரு 6.5க்கு கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தைக்கும் போது, ஏன்னா அயன் பண்ணும்போது கொஞ்சம் இழுக்கும். அப்புறம் தைக்கும் போது துணி ஃபிளெக்சிபிள் ஆச்சுன்னா கரெக்டா வரணும் அப்படின்னா ஒரு 6.25 வர்ற இடத்துல 6.5 மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது 7 வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளந்து காலர் வந்து கட் பண்ணிக்கணும். இங்க முன்னாடி வந்து என்ன ஷேப் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த கட்டிங் இந்த இது இல்லாத எல்லாத்துக்குமே இந்த இது போடலாம். சப்போஸ் உங்களுக்கு இப்ப 2 கலரா இருக்கு கிளாத் அப்படின்னா சென்டருக்கு ஒரு கிளாத் போட்டு சைடுக்கு ஒரு கிளாத் போட்டுக்கலாம். சரிங்களா? அது எல்லாமே நம்ம எப்படி கிரியேட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி தான். நெக்குக்கும் இந்த கட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. எந்த நெக்கு வச்சாலுமே இந்த கட் வைக்கலாம். ரவுண்ட் நெக்கு இதாக இருந்தாலுமே இந்த பேட்டர்ன் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதனால நெக் அப்படிங்கிறது செப்பரேட்டு, ஸ்லீவ் அப்படிங்கிறதும் செப்பரேட்டு. அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் என்ன மாடல் வேணுமோ, இப்போ இதுக்கு பஃப் கையும் வைக்கலாம், ஆஃப் கையும் வைக்கலாம், கேப் ஸ்லீவும் வைக்கலாம், ஃபுல் லென்த் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் நெக்கு. காலர் வேணும்னா காலர் வச்சுக்கலாம். ரவுண்ட் நெக் வேணும்னா இந்த ஷோல்டர்னுடைய அளவு மட்டும்தான் நம்ம மெயினாக பார்க்கணும். நெக்கினுடைய டீப்பு பொறுத்து ஷோல்டர் அளவு மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இதெல்லாம் சேம் இதே மெத்தடு தான். இதுக்கு கீழே நீங்கள் எவ்வளோ வைடு கொடுக்குறீங்களோ அதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். சப்போஸ் இதே கட்டிங்லேயே எனக்கு வந்து ஏ லைன் அப்படின்னா இதுல இருந்து நீங்கள் கிராஸ் கொண்டு போய்க்கலாம். அது கீழே வந்து எதுவும் அகலப்படுத்தணுமாங்க மேம்? ஆமா, கீழே அகலம் வரும். ஏ லைன் அப்படின்னாவே கீழே அகலமாக தான் வரும். அது எவ்வளோங்க மேம்? நம்ம சீட்டுக்கு வைக்கிற அளவே வைக்கணுமாங்க மேம்? எப்படிங்க மேம் அது? இல்ல, இங்க இருந்து வச்சீங்கன்னா இங்க எந்த அளவுமே தேவையில்லை. அப்படியே ஸ்ட்ரைட்டா கொண்டு போனீங்கன்னா போதும். துணி இருக்கிற அளவு அப்படிங்களா மேம்? ஆமா, துணி எவ்வளவு இருக்கோ அந்த அளவு கொடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் இங்க நீங்க இங்க ஸ்ட்ரைட் போடுறதை விட ஒரு 4-5 இன்ச் அதிகமா இருக்கும் இல்லைங்களா? அந்த லைனுக்கே போட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணையில ஒரே மாதிரி ஜாயின் பண்ணிடுறதாங்க மேம்? ஆமா, ஜாயின் பண்ணும்போது அதே தான். நீங்க இப்ப லைனிங் கம்மியா உள்ள வச்சீங்கன்னா அந்த கம்மியா வர்ற அளவுக்கு உள்ள லைனிங் மடிச்சு தைச்சிட்டு உள்ள வச்சு பேட்ச் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் அதே மாதிரி. லைனிங் வந்து நீங்க செப்பரேட்டா ஒவ்வொன்றுக்கும் எப்படி வருதோ அது ஏறி இறங்கி கூட வரும். ஏன்னா பிரின்சஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது கடைசியில் ஈவனா வராது. அதனால கடைசியா ஃபைனல் பண்ணி தான் கரெக்ட் பண்ணணும். எப்படினாலும் ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன வரும். இப்போ அந்த மாதிரி வரும்போது ஏ லைன் அப்படின்னா இங்கிருந்தே நீங்க கிராஸ் கொண்டு போய்க்கலாம். எங்கெங்க வருதோ அந்தந்த இடத்துக்கு நீங்க ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் அப்படிங்கும் ஒரு மாடல் அப்படிங்கும்போது அது எப்படி வேணாலும் நம்ம வந்து ஸ்டைலுக்கு மாத்திக்கலாம். ஆனா ப்ரொசீஜர் படி இதுதான் நம்ம பண்ணணும். மிட் பாயிண்ட் இந்த நார்மலா டாட் பிடிக்கிறோம் அப்படின்னா இந்த வெயிஸ்ட்டுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு டாட் போடுறோம். பிரின்சஸ் கட் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க வந்து மிட் பாயிண்ட கண்டுபிடிச்சு அதுக்கு ஸ்ட்ரைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இங்க டாட் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நமக்கு கரெக்டா அந்த பாயிண்ட் வர்ற இடத்துல மட்டும் இதை நம்ம அப்படியே கொண்டு வந்து இந்த ஷேப் மட்டும் இப்படி கொண்டு வந்தா போதும். இதை வந்து நடுவுல மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் எப்பவும் போல அதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லீவ் வரும்போது நீங்க மேக்சிமம் நீங்க கேப் ஹைட்டு பார்த்து வச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கம் வரும். சப்போஸ் அப்படி சுருக்கம் வருது அப்படின்னா நீங்க இதை மட்டும் நீங்க அளந்து வச்சுக்கோங்க. அதாவது செஸ்ட் வந்து 9.25 வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஷோல்டர் வந்து 7.25 வச்சிருக்கேன். இப்போ ரெண்டுக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ச்சு தான் வித்தியாசம் வருது. இதுல வந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தி வரும் இல்லைங்களா? இப்போ 2ங்கிறது 2.5 வருது. இதை மட்டும் கேப் ஹைட்டா வச்சுக்கோங்க. வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் சுருக்கம் இல்லாம நீட்டா வரும். நீங்க சப்போஸ் அப்படி எதுவுமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றது தான்.
நீங்க நார்மலா வச்சீங்க, இங்க கேப் அதிகமா வர்ற மாதிரி வந்தா ஒவ்வொன்றுக்கும் செட் ஆயிரும், ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கம் வர மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாதிரி இந்த கேப் ஹைட்டை கம்மி பண்ணி வச்சீங்க அப்படின்னா, ஏன்னா நமக்கு இவ்வளவுதான் இங்க அகலம் இருக்கு, இந்த அளவு 2.5 எவ்வளவு இருக்கோ அந்த 2.5 கேப் ஹைட் வச்சு தைச்சிங்க வச்சீங்க அப்படின்னா 2.5 3 அதுக்குள்ள மட்டும் வச்சீங்கன்னா போதும். 4 4.5 எல்லாம் வச்சீங்க அப்படின்னா கூட லூஸ் வரும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து சீட்டிங் ஆயிடும். ஓகேங்க மேம். இப்ப அந்த இடத்துல நீங்க வந்து 1/2 இன்ச் 3/4 இன்ச் இந்த ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு போட்டுருக்கீங்களா மேம்? இது வந்து ஃபுல் ஷோல்டருக்கு மட்டும்தான் இந்த மெத்தடு. நம்ம நார்மல் இதுக்கு வந்து எப்பயும் போல நார்மலா தான் போடணும் என்னங்க மேம்? ஆமா, அதெல்லாமே நீங்க இப்ப இது 1/2 ஷோல்டர் வைக்கிறதுக்கெல்லாம் இந்த ப்ரொசீஜர். மற்றபடி நீங்க நார்மலா ரவுண்ட் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன கால்குலேஷன் சொல்லியிருக்கோன்னா அது மாதிரி வச்சுக்கணும். போட் நெக்கு 1/2 ஷோல்டர் வச்சு எந்த கட்டிங் போட்டிங்கனாலும் இந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. இப்போ இதுல செஸ்ட் ரவுண்டு வந்து ஒரு 40 வருது அப்படின்னா 10 இன்ச்சு வச்சிருக்கோம். 8 இன்ச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு 2 இன்ச்சு தான் வித்தியாசம். அதாவது இங்க கொடுக்குற இந்த 2 இன்ச்சு இங்க இருக்கிற 2 இன்ச்சு தான் உங்களுக்கு வருது. அதோட இங்க நம்ம கொஞ்சம் உள்ள தள்ளி இருப்போம், சீம் அலவன்ஸ் இதெல்லாம் சேர்த்தனா ஒரு 2.5 3 அந்த அளவுக்குள்ள வச்சு ஆம்ஹோல் மார்க் பண்ணி கட் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து ரொம்ப சுருக்கம் வராம கரெக்டா இருக்கும். இது வந்து மேக்சிமம் எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே இதுல மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கப் ஷேப் பெருசா இருந்தா இந்த லைன் கொஞ்சம் அவுட்டர்ல தான் வரணும். கப் ஷேப் நார்மலா இருக்கவங்களுக்கு தான் இங்க அண்டர்ஆர்ம் கிட்ட லூஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த ஷேப் வந்து இங்க இருந்து ஒரு வளைவு லைட்டா இப்படி கொடுத்து அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த டீப் பாத்தீங்க அப்படின்னா போட் நெக்குக்கு முன்னாடி ஏதாவது இப்படி டீப் நெக்கா வைக்கிற மாதிரி இருந்தா இந்த 3/4 இன்ச்சை ஒரு 1/2 இன்ச்சா குறைச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப இழுத்துட்டு போயிடக்கூடாது. இங்க துணி நிறைய இருக்கும் போதுதான் நிறைய லூஸ் வரும், அதுக்குதான் இவ்வளவு கொடுக்கும். இந்த 1/2 இன்ச்சு இந்த 3/4 இன்ச்சுங்கிறது நம்ம காலர் நெக்குக்கு மட்டும் 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. மற்றபடி போட் நெக்கு இங்க வைடா எந்த நெக்கு இந்த இடத்துல வந்தாலுமே இதை வந்து 1/2 இன்ச்சா வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கேயும் ரொம்ப உள்ள டீப் பண்ணிட்டு இங்கேயும் டீப் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிளாத் இருக்காது, சரிங்களா? ஸ்கின் ரொம்ப வெளியே எக்ஸ்போஸ் ஆகும். அந்த மாதிரி வர இடத்துல மட்டும் நீங்க இங்க 3/4 இன்ச்சு வருது அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சா மார்க் பண்ணி அதுலயே அதே மாதிரி ஆம்ஹோல் ரவுண்ட் போட்டுக்கோங்க. இதுல நெக்கு வந்து நம்ம இதுல எப்படி மெஷர்மெண்ட் இப்ப தச்சு முடிச்சுட்டு நம்ம இதுக்கு எப்படி அளவு எடுப்போம் அப்படின்னா இந்த ஷோல்டர் எல்லாம் ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறம் இதுல இருந்து இப்படி டேப்பை வச்சா இங்க 3.25 வரும். அதுக்கப்புறம் ஒன் சைடா இப்படி அளந்தோம்னா எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் ஷோல்டர். இதுல 6.25 வருது, அப்ப நான் வந்து 6.5 அப்படிங்கும் போது ஃபோல்டிங்ல வந்து வைக்கும் போது 6.5 இன்ச்சு வரும். அப்போ நம்ம கேன்வாஸையுமே இப்படி ஃபோல்டிங்ல வச்சுட்டு இதே ஃபோல்டிங்லயே கேன்வாஸை கொடுத்துட்டு ஆறு இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த உயரம் எவ்வளவு வருதோ நெக்கினோட ஹைட் வந்து ஒரு 3 3.25 வருது அப்படின்னா 3.25க்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு காலர் 3.25 வருது, ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு இன்ச்சு சேர்த்திட்டு இந்த லைனை வந்து இதோட கனெக்ட் பண்ணுங்க. அதாவது இது வந்து ஒரு லிமிட்டு தான், இதை வந்து இதோட கனெக்ட் பண்ணிட்டு அளந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.5 இன்ச்சு காலர் வரணும். 3.25 வச்சுக்கோங்க. அதிகமா வந்துச்சு அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. அப்ராக்சிமேட்டா ஒரு லைன் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க அதில் கட் பண்ணிக்கோங்க. 6.5 இன்ச்சு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு சப்போஸ் உங்களுக்கு டேப்பை இது பண்ண முடியலன்னா மார்க் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு இன்ச்சுக்கா ஒரு மார்க் போட்டுட்டு கரெக்டாக இது வரைக்கும் வருது. இந்த 3 இன்ச்சு வளைவு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுல இருந்து நீங்க இதை வந்து அப்படியே ஷேப்பா கொண்டு வந்துடுங்க. இங்க இது உயரம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க இது ரொம்ப கொண்டு வர வேண்டாம். 3/4 இன்ச்சு ஒரு 1 இன்ச் அளவுக்கு தான் இந்த திக்னஸ் வேணும். ஏன்னா இந்த ரொம்ப வச்சோம்னா கழுத்தை இடிக்கிற மாதிரி இருக்கும் மொத்தமான கேன்வாஸ் கொடுத்தோம்னா. அதனால மேக்சிமம் இங்க பேக்கினுடைய அளவு 3.25, இங்க முன்கழுத்து எவ்வளவு வச்சிருக்கீங்களோ 3 அப்படின்னா இந்த இடத்துல லைன் போட்டுக்கோங்க. இந்த முன்கழுத்து இறக்கம் 2.5 அப்படின்னா இங்க லைன் போட்டுக்கோங்க. அதுக்குள்ள இந்த ஷேப்பு கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அளந்து பார்க்கும்போது 6.5 இன்ச்சு வரும். அப்ப இதை வந்து இது ஃபோல்டிங்ல இருக்கும்,
இதை அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம இதுல வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த அகலம் வந்து எப்படிங்க மேம் அந்த வளைவு நம்ம எப்படி கால்குலேஷன் போடுறதுங்க மேம்? அதான் இந்த உயரம் இருக்கு இல்லைங்களா, நீங்க நெக்குக்கு கொடுக்குற உயரம், இந்த உயரத்தை தான் இங்க வைக்கிறோம். பின்னாடி வர அளவு 3.25 இங்க வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி அளந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அந்த மாதிரி எக்ஸஸா வரும். அதை மட்டும் நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா போதும். அதே இந்த மாதிரி காலர் அப்படிங்கும் போது இப்படி ஸ்ட்ரைட்டா கட் பண்ணீங்கன்னா போதும். ஹாஃப் காலர் வைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு வந்து வளைவெல்லாம் தேவை கிடையாது. இப்படி நீளமாவே அளவு எவ்வளவு வேணுமோ அதை கட் பண்ணீங்கன்னா போதும். இந்த மாதிரி வர காலருக்கு தான், ரவுண்டா நெக் ஒட்டி வர காலருக்கு தான் இந்த வளைவு இங்க கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டா வரும். அப்படிங்கிறதுனால நீங்க இந்த மாதிரி ஹாஃப் காலர் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து டோட்டலா இங்க இருந்து இங்க அளவு இப்படி சுத்தி எடுத்து எவ்வளவு வருதோ அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டா மட்டும் கட் பண்ணீங்கன்னா போதும். அது வந்து காலர் கேன்வாஸ், காலர் வைக்கும் போது காலர் கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடி வந்து நீங்க பேட்ச் கொடுக்குறீங்கன்னா நார்மலா சுடிதார் கேன்வாஸ் கொடுத்துக்கோங்க. இந்த டீப் இந்த ரவுண்டு வந்து இந்த ஷேப் வந்து இதுல வந்து உட்காரணும். இப்ப நீங்க இந்த கேன்வாஸ் இதுல கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அந்த கேன்வாஸினுடைய அந்த ஷேப் வச்சு கூட நீங்க இதுல மார்க் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க கை வச்சிருக்கீங்களா மேம், அதுதான் எனக்கு புரியல. கீழே ஒரு லைன் போட்டிருக்கீங்க மேம், மேல ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கீங்களா மேம்? அதாம்மா, இப்போ இங்க இருக்கு இல்லைங்களா, இங்க இருந்து இங்க 2.5 இன்ச்சு வருது இல்லையா, இந்த 2.5 இன்ச்சுக்கு தான் இந்த லைன். நான் வந்து அப்ராக்சிமேட்டா போட்டேன். நம்ம காலர் கேன்வாஸ்ல உங்களுக்கு அக்யூரேட்டா நான் வெட்டி காட்டியா. இப்படி போட்டுட்டு இங்க 3.25 இதுல இப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சரியா போயிடும். இந்த ஹைட் வந்து இங்க என்ன ஹைட் வைக்கிறீங்களோ அந்த ஹைட். சப்போஸ் இங்க ஒரு 4, 4.5, 3 அப்படி வச்சீங்கன்னா இத வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கோங்க. பேக் நெக்கு வந்து இது ஒரே அளவு தான். அதுல இருந்து நம்ம பெண்ட் பண்ணி கொண்டு வர்றதுதான் ஃப்ரண்ட் நெக். அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப இது 2.5 கரெக்டா வச்சிருந்தா இந்த வளைவு நமக்கு இதோட கரெக்டா வந்திருக்கும். நான் உங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா வச்சனால உங்களுக்கு அது இதுல செட் ஆகல. சரிங்களா? இந்த 2.5 இப்ப இதுல இருந்து எவ்வளவு வச்சிருக்கோமோ அந்த ஹைட் மட்டும் இதுக்கு வச்சுட்டு நீங்க, ஏன்னா பெண்ட் பண்ணும்போது துணி அதிகமாகும். ஸ்ட்ரைட் போடும்போது முன்னாடி அளவு வந்து அளவு, ஆமா ஃப்ரண்ட் நெக்கினுடைய உயரம் அப்படின்னா இந்த உயரம் இல்ல, காலருக்காக எப்படி கொடுக்குறோமோ அந்த உயரம். இந்த காலருக்காக எவ்வளவு கொடுக்குறோமோ அந்த ஷேப்பு கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுல கேன்வாஸை கட் பண்ணி எடுக்கிறீங்க இல்லையா, அந்த கேன்வாஸை இந்த 3.25 இருந்து வச்சு அந்த வளைவு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கணும். இங்க வர இந்த ஷேப் இந்த வளைவையே இங்க இருந்து இப்படி கொண்டு வந்து நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்சிமம் அவ்வளோ அக்யூரேட்டாலாம் யாரும் ஃபினிஷிங் பண்றது இல்லை. ஆனா நம்ம அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சுருக்கம் எல்லாம் இல்லாம நீட்டா இருக்கும். எப்பவுமே ஒரு 1/4 இன்ச்சு அதிகமா விட்டுக்கோங்க கேன்வாஸ்ல, ஏன்னா அயன் பண்ணும்போது கொஞ்சம் சுருங்கும். ஏன்னா நம்ம கேன்வாஸை மட்டும் கம்மியா வெட்டிட்டு வச்சோம் அப்படின்னா காலர் வந்து ஃபினிஷிங் வரவே வராது. கொஞ்சம் அதிகமா இருந்துட்டா கூட லைட்டா இழுத்து பிடிச்சி கூட செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாதியில இருந்து கரெக்டா செக் பண்ணி. கம்மியா போச்சு அப்படின்னா நம்ம இழுத்து தைச்ச ரொம்ப இழுத்தோம்னா ஒரு பக்கம் கரெக்டா இருக்கும், ஒரு பக்கம் காலர் வந்து இழுத்த மாதிரி போயிடும். சரிங்களா? அதனால எப்பவுமே காலர் மட்டும் அளந்து நீங்க தச்சு முடிச்சது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எல்லாம் நீங்க எல்லாம் ரெடி பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலருடைய நீளம் எவ்வளோங்கிறத அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா வந்துடும். இல்லை அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்டே அளந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அளந்து பார்த்து எக்ஸஸா இருக்கிறத கட் பண்ணிட்டு அப்புறமா நீங்க வச்சுக்கலாம். சப்போஸ் எக்ஸஸா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா வச்சுக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் தான் முன்ன பின்ன வருதுன்னா இந்த ஷோல்டர் ஜாயிண்டையே நீங்க கொஞ்சம் அதிகப்படுத்தி கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப சுடியில நம்ம கட் பண்ணும்போது எல்லா வேலையுமே ஃபினிஷிங் பண்ணிட்டு லாஸ்டாவும் இந்த மாதிரி அளந்து நம்ம கட் பண்ணிக்கலாமா மேம்? லாஸ்டா வைக்கலாம். ஆனா ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி காலர் வச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா வைக்கலாம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே வந்து சைடு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கை அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணி கை அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காலர் வச்சுட்டு அதுக்கப்புறம் சைடு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வரைக்குமே நம்ம எப்பயும் போல ஜாயின் பண்றதுதான் மேம். ஆமா, ஷோல்டர் வரைக்குமே எப்பவும் போல தனித்தனியா செப்பரேட்டா வச்சு ஜாயின் பண்றது தான். ஷோல்டர் பீஸ் மட்டும் பேக் சைட்ல எப்பவும் போல நம்ம பேக் சைடு தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டுட்டு அதுல வந்து நீங்க காலர் ஏற்றிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த
பிரின்சஸ் கட் போடுறது வந்து மேக்ஸிமம் இப்போ நிறைய பேர் கேட்கறது இந்த ரெடிமேட் மாதிரி குர்த்தி கேட்பாங்க. அவங்க தான் இந்த மாதிரி சைடுக்குள்ள ஓப்பன் வேண்டாம், இந்த பிரின்சஸ் கட் மாதிரி கொடுத்து எனக்கு ஃபுல் லென்த் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் மேக்ஸிமம். இது நார்மலான ஸ்ட்ரைட் கட் டாப்ஸுக்கு வந்து தேவைப்படாது. நார்மலாக நீங்கள் எப்பவும் போல் டாட் பிடிச்சி தைச்சிங்கன்னா போதும். இங்கேருந்து அந்த ஏ லைன் குர்த்தி மாதிரி அந்த அம்பர்லா மாதிரி கேட்குறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஆம்ஹோல்ல இருந்தே கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் இது போட்டிங்கன்னா போதும். ஸ்ட்ரைட்டாக வந்து கட்டிங் வரும். இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வரும்போது இதுலேயுமே இங்கே எப்படி இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு இது கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த இடத்துல சும்மா லைட்டாக நம்ம கட் பண்ணிடுவோம். இவ்வளோ கிளாத் வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு ஷோல்டர் பதிஞ்ச மாதிரியும் இப்படி இது அப்படியே ஸ்ட்ரைட்டில் வந்து இப்படியே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடம் இப்படி பள்ளமாகவும் கப் ஷேப் எப்பவும் போல். இது மேக்ஸிமம் நம்ம வடநாட்டு சைடு தான் இது போடுறாங்க இந்த கட்டிங்கு. நமக்கு தேவைப்படாது, இருந்தாலும் சொல்கிறேன். இந்த ஆம்ஹோலுக்கு வளைச்சி இங்கே எப்படி நம்ம கட் பண்ணி விட்டு ஜாயின் போடுறோமோ இங்கே எதுவுமே பண்ணாமல் இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி வரும்போது மட்டும் இந்த ஆம்ஹோல் கிட்ட மட்டும்தான் இந்த இது வரும். இந்த எப்படி நமக்கு இந்த ஆம்ஹோல் கிட்ட இந்த லூஸ் வருதோ அந்த ஆம்ஹோலுக்கு மட்டும்தான் இதை வந்து லைட்டாக ஒரு கட் கொடுத்து இது எப்பவும் போல் இதே மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. இந்த அண்டர் பஸ்ட்டுக்கும் கீழே எந்த டாட் வருதோ அதே மாதிரி அந்த பஸ்ட்டுக்கு மேல் பக்கம் லைட்டாக அது வந்து நம்ம பிடிச்ச மாதிரியே தெரியாது, கட் கொடுத்த மாதிரியே தெரியாது. தைக்கும்போது இந்த கை வச்சு பார்க்கும்போது மட்டும் இந்த இடத்துல அந்த லூஸ் வந்து தெரியும். மற்றபடி ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஒரு ஜாயிண்ட் தான் தெரியும். நீங்கள் ஆம்ஹோல் கிட்ட கட் கொண்டு போகாமல் இப்படியே கூட ஸ்ட்ரைட்டாக கொண்டு போயிட்டு இங்கே எப்படி கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு இதில் கூட நீங்கள் உள்ள கட் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் வடநாட்டு சைடில் தான் இந்த இது போடுவாங்க. நம்ம இந்த மாதிரி போடுறதில்ல, நம்ம ஆம்ஹோல் கிட்ட இருந்து தான் பிரின்சஸ் கட் இது எல்லாமே போடுறோம். அது மாதிரியே நீங்கள் போட்டிங்கன்னாவே போதும். இப்போ பேனல் ஃபுல்லா நெக் கருதி போடுறாங்களா மேம்? அது எப்படிங்க மேம் பேனல் போடுறது? அது எப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பேனல் வந்து கட் பண்ணிடணும். சரிங்களா? அது உங்களுக்கு வந்து இப்போ ஒரு இந்த மாதிரி ஒன்று கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நீங்க ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு 2 பக்கத்துக்கும் ஜாயின் பண்றதுக்காக 1/2 இன்ச்சு விடணும். சப்போஸ் அப்படி எதுவுமே நீங்க பண்ணல அப்படின்னா நார்மலான ஒரு கிளாத்தை மட்டும் ஸ்ட்ரைட்டா நீங்க கட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அதாவது கீழே வந்து அதிக துணியும் மேலே கம்மியாகும். இன்ஸ்கர்ட்க்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி நம்ம வந்து பேனலாக எல்லாமே, ஏன்னா பேனல்லே பார்த்தீங்கன்னா மெட்டீரியலாக கூட வரும் பேனல் போட்ட மாதிரி. அந்த மாதிரி மேலே கம்மியாகவும் கீழே வந்து அதிகமாகவும் வர மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே பேனல் போட்டுட்டு அப்ராக்சிமேட்டாக இந்த அளவு நமக்கு தெரியும். அந்த அளவு இருக்கிற வரைக்கும் பேனலாக போட்டுட்டு அதுக்கப்புறம் லைனிங் அதில் வச்சு கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டே பேனல் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் லைனிங் அது மேலே வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும். வேற உங்களுக்கு அந்த பிளவுஸ் இதில் வந்து ஏதாவது டவுட் இருக்குங்களா? இன்னும் போட் நெக்ல கேட்டேல மேம், பின்னாடி வந்து ஏத்தி நான் அதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேங்க மேம். அது வந்து கொஞ்சம் டவுட்டா இருக்குங்க மேம். பின்னாடி மட்டும் இல்ல அது என்ன சொன்னாங்க அவங்க? அவங்க ஒன்னும் சொல்லல மேம், அவங்க ஸ்டிச் பண்ணிட்டேன் மேம். ஓகே. அந்த பொண்ணு இன்னும் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இன்னும் சொல்லலங்க மேம் அவங்க. சரி சரி சரி. அந்த நீங்க ஆரம்பத்துல தைக்கும் போதெல்லாம் அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. ஏதாவது முன்ன பின்ன வந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், பண்ணி கொடுத்துட்றேன், அது எப்படி ஃபிட்டிங் இருக்கு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு கொஞ்ச நாளைக்கு நீங்க புதுசா ஏதாவது தைச்சிங்க, ரெகுலரா தைக்கிறதுக்கு கேட்க தேவையில்லை. புதுசா ஒரு மாடல் தைச்சு கொடுக்கும்போது கேளுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து கொஞ்சம் லூஸ் வரும் பேக்ல, ஒரு சிலருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே அப்படி போட் நெக் வச்சா அந்த மேல இதுக்கு வராது. அந்த மாதிரி வரும்போது அதை கட் பண்ணி விட்டுட்டு அங்க ஒரு ஹூக் வச்சு தைச்சிட்டிங்கன்னா சரியா போயிடும். அந்த போட் நெக் வச்சு அந்த ஃப்ரண்ட் வரையில வந்து நீங்க சொன்ன மாதிரி அதை கட் பண்ணி விட்டேலங்க மேம். அங்க ஒரு டவுட் இருந்துச்சுங்க மேம், உங்ககிட்ட கேட்டு கட் பண்ணும்போது நெக்கு அகலம் வந்து எவ்வளவு வைக்கணும் என்னன்றது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதான் நெக்கு பொறுத்த வரைக்கும் போட் நெக் மாதிரி தான். இந்த ஆம்ஹோல் கிட்ட இருந்து நம்ம மெஷர் பண்றோம். போட் நெக் அப்படிங்கும்போது நம்ம இது வந்து கம்மியா வந்தா போதும், ஒரு 1.25 2 இருந்தா போதும், சரி இல்லைங்களா? அதுவே முன்னாடி இப்படி கீழே டீப் கொண்டு வரோம் அப்படிங்கும்போது இன்னொரு 1/2 இன்ச்சு சேர்த்தணும். அவ்வளவுதான். இந்த 1/2 இன்ச்சு இங்க 1.25 இடத்துல 3/4 இன்ச்சு சீம் அலவன்ஸ் சேர்த்து வச்சிருப்பீங்க.
அதுக்கு மேல ஒரு 1/2 இன்ச் சேர்த்திக்கோங்க. அப்படி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரும்போது நீங்க சொன்ன மாதிரி லைட்டா ஒரு பென் கொடுத்து கட் பண்ணிக்கிட்டா ஓகேவாங்க மேம்? ஆமா. முன்னாடி இப்ப இது மாதிரி குடுக்குறீங்கன்னா, முன்னாடி கொஞ்சம் இப்படி பெண்ட் குடுத்து கட் பண்ணீங்கன்னா, இந்த இடம் கவர் ஆகும். இல்லாட்டின்னா ரொம்ப ஓப்பனா இருக்கும். அதே மாதிரி போட் நெக் அப்படிங்கும்போது, உங்களுக்கு இப்படி தின் ஷோல்டரா வருது அப்படின்னா, இங்க வந்து இப்படி வரும் போட் நெக். புரியுதுங்களா? இது வந்து தின் ஷோல்டரா இப்படி வரும். இதையே நீங்க இப்படி ரவுண்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இங்க கிளாத்தே இருக்காது. அது உள்கை வேற கட் பண்ணிருவீங்க. அப்ப இந்த இடத்துல வந்து சுத்தமா கிளாத் இல்லாம போயிடும். அதனாலதான் ஒரு 1/2 இன்ச் உள்ள கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷேப்ல வந்துரும். இது வந்து இந்த ஷேப்ல வந்துரும். அப்போ இங்க வந்து உங்களுக்கு கிளாத் கிடைக்கும். அதுக்காக தான் அந்த சேஞ்சஸ் பண்ண சொல்றேன். பின்னாடி நம்ம இந்த வச்சுட்டு ஏதாவது கேப் ஹோல்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது இது கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துருங்க. இன்னும் பின்னாடி வந்து வேற மாதிரி டிசைன் வருது அப்படின்னா கூட நீங்க இந்த அளவை குறைக்க கூடாது. இதுலதான் டிசைன் பண்ணிக்கணும். சப்போஸ் இங்க பின்னாடி க்ளோஸாவே வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி அளவு வேணும்னா அதை மார்க் பண்ணிக்கலாம், அளவு தெரிஞ்சிச்சுன்னா. மற்றபடி நீங்க ஏன்னா இப்ப நிறைய பேர் கேட்கறது வந்து முன்னாடி இப்படி வைடா தான் கேட்கறாங்க, இப்படிதான் கேட்கறாங்க. இது வந்து இப்படி க்ளோஸா கேட்கறது இல்ல. அதனால இந்த இதை வந்து நம்ம கவனிக்கணும்னு சொல்றோம். அதனால ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டரை வந்து உள்ள கொண்டு வந்துருங்க. மேம் இதே மாதிரி பிளவுஸ்க்கு வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி பின்னாடி நெக்கு மட்டும் கொஞ்சம் கவர் ஆகுற மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட்ல இறக்கி போடுறாங்களா மேம்? அதுக்குமே இதே ஸ்டெப் தானாங்க மேம்? இதேதான். இப்ப நீங்க பின்னாடி வந்து அந்த டிசைன் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த டிசைன் இல்ல அப்படின்னா எப்படியோ அதேதான். முன்னாடி மட்டும் கவர் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இதேதான். இது எவ்வளவு வேணாலும் கொஞ்சம் பின்னாடி இறக்கிக்கலாம். ஒரு 3, 3.5 கேட்டா கூட இறக்கிக்கலாம் போட் நெக் அளவு. இல்ல பின்னாடி பார்க்கும்போது போட் நெக் மாதிரி தெரியும், முன்னாடி பார்க்கும்போது நம்ம ரவுண்ட் நெக் போட்டிருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் ஹை நெக் மாடல் மாதிரியே வருது இல்லைங்க மேம்? அந்த மாதிரி தான். இப்ப ஷோல்டர் வந்து இந்த மாதிரி முன்னாடி இறக்கி வைக்கிறதுக்கு ரெண்டுக்குமே தனித்தனியா கொஞ்சம் கம்மி பண்ற மாதிரி தனித்தனியா வருது என்னங்க மேம்? கழுத்தாகலாம். அதாவது நம்ம ஒரு போட் நெக் அப்படிங்கும்போது அது வந்து இங்க 2 இன்ச்சு அல்லது 1.25 இன்ச்சு மட்டும்தான் போட் நெக்குக்கு வரும். அது கூட 3/4 இன்ச்சு சேர்த்துக்குவீங்க இல்லையா, அந்த கால்குலேஷன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு வேணாலும் நம்ம சேர்த்திக்கலாம். சரிங்களா? இங்க இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வேணும், இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வேணும்னா 1/2 இன்ச்சை நம்ம நெருக்கி கூட கொண்டு வந்துடலாம். நான் சொல்றது ஷோல்டர் கிட்ட இந்த அளவு இப்படி இருக்கணும் அப்படிங்க. ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே அளவா வருமா மேம்? அதான் டவுட்டுங்க மேம். இப்ப பேக் வந்து நீங்க 3 இன்ச்சு 2.5 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? இங்க வந்து நீங்க 1.25 தான் போட் நெக்கு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்தும் போது 2.25 வருதா? அப்ப நீங்க 2.25 வச்சுட்டு முன்னாடி வந்து எவ்வளவு வேணாலும் இறக்கிக்கலாம். இது அதாவது இப்படி இறக்கும் போது ரொம்ப ப்ராடா தெரியுது அப்படின்னா 6.5 வைக்கிற இடத்துல 5.5 வச்சீங்கன்னா போதும். எப்பவுமே ரொம்ப இந்த ஷோல்டர் இந்த இடம் வரும்போது ரொம்ப டீப் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் ரொம்ப வெளியே தெரியும், அப்புறம் அது போட முடியாத மாதிரி ஆயிடும். அதனால கொஞ்சம் நெக்கினுடைய அளவு மேலே ஏற்றும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்க இருக்க இந்த ஸ்கின் வந்து கவர் ஆயிக்கும். அதனால கொஞ்சம் மேலே ஏற்றிக்க சொல்றேன். சரிங்களா? அது தைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப இதாயிடுச்சுன்னா போட முடியாம போயிடும். அதனால ரொம்ப டீப் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஒரு 8 இன்ச்சு ஷோல்டர் வைக்கிறேன் அப்படின்னா அதே 8 இன்ச்சு கீழேயும் மார்க் பண்ணிக்கிறோம். இது எதுக்கான இதுன்னா நம்ம பேக்ல வந்து போட் நெக் மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் டீப் நெக்கா வைக்கும் போது என்ன சேஞ்சஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் நீங்க கேட்டது. அதுக்கானது தான் இது போடுறேன். இப்போ நார்மலா ஒரு போட் நெக் அப்படிங்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம ஷோல்டருக்கு ஒரு ஸ்லோப் கொடுப்போம் இல்லைங்களா? நெக்கு வந்து ஒரு நார்மலா ஒரு 3 இன்ச்சு வருது காலருக்கு அப்படிங்கும்போது 1/2 ஷோல்டர் அப்படிங்கும்போது இங்க வந்து 1 இன்ச்சு காலருக்கு வந்து 1 இன்ச்சு கொடுப்போம். போட் நெக் அப்படிங்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். இங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்ல இப்போ போட் நெக் அப்படிங்கும்போது ஒரு 2 இன்ச்சு ஷோல்டர் போதும் அப்படின்னா 2.25 வைப்போம் இல்லைங்களா? அரை இங்க தைக்கிறதுக்காக இங்க தைக்கிறதுக்காக. அப்போ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். இதை கனெக்ட் பண்ணிட்டு மேக்சிமம் போட் நெக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு தான் இறக்கம் வரும். தையல் இதோட சேர்த்து
ஒரு 3 இன்ச்சு. இதுல வந்து நம்ம போட் நெக் வந்து மார்க் பண்ணிடுவோம். இதுதான் வந்து நமக்கு போட் நெக். இதோட போட்டு இங்க ஜாயின் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் இது மாதிரி தான் வரும். இது ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு விட்டு போட் நெக் நார்மல் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இதுதான் அவங்களுக்கு ஷோல்டர் ரெடியா பாத்தீங்கன்னா ஒரு 1.25 2 இந்த அளவு தான் வரும். சப்போஸ் இப்ப இங்க வரைக்கும் நமக்கு உள்கை வருது. இப்ப நான் இதுலயே வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு இறக்கம் கொடுத்து ஒரு பிளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா இங்க வந்து ரவுண்ட் போடும்போது இந்த அளவு பார்த்து மெஷர் பண்ணீங்க அப்படின்னா 2 தான் வருது இல்லைங்களா? 2 இன்ச்சு வருது. இதுல இங்க 1/2 இன்ச்சு போயிடும், இங்க 1/4 இன்ச்சு போயிடும். அப்போ வந்து என்ன ஆகும்னா 3/4 இன்ச்சு போயிடுச்சுன்னா இங்க 1.25 தான் வரும். புரியுதுங்களா? இப்ப இந்த 1.25 அப்படிங்கும்போது ரொம்ப கம்மியான அளவு. நம்ம கையெல்லாம் அசைச்சா கூட உங்களுக்கு இது வரைக்குமே ஸ்கின் தெரியும். அப்ப என்ன பண்ணணும் இங்க அப்படின்னா இங்கதான் 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்தணும் ஷோல்டர். போட் நெக்குங்கிறது இப்படி க்ளோஸா வர்றனால இது எல்லாமே துணியா இருக்கும். அப்போ வந்து இது நம்ம உள்ள டீப்பா கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் நெக்கு கீழே இறக்குறோம் அப்படிங்கும்போது இங்க என்ன பண்றோம், இது நார்மலா போட் நெக்கு வைக்கிற அளவு. இப்போ அதோட ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்திக்கோங்க. 1/2 இன்ச்சு சேர்த்தும் போது உங்களுக்கு இங்கதான் இந்த பாக்ஸ் வரும். இந்த லைன் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்ப இதுல வந்து நம்ம பேக் நெக் வந்து இதுல வந்து பேக் நெக் போட்டுக்கலாம். இதுல வந்து ஃப்ரண்ட் நெக் நீங்க போடும்போது இங்க வரும். அப்ப என்ன ஆகும்னா இங்க வந்து உங்களுக்கு இன்னொரு 1/2 இன்ச்சு சேர்த்தி கிடைக்கும். சரிங்களா? இது இங்கெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல இந்த ஆம்ஹோல் டீப் வர இடமும் இந்த நெக் வர இடமும் தான் நம்மளுக்கு துணி வந்து தேவை. அதுக்காக தான் இங்க 1/2 இன்ச்சு ஏத்துறோம். இப்போ இது டீப்பா வைக்கிறோம். இது ரொம்பவே டீப்பா போனாலுமே இது கீழே இறங்கும். அது அவங்க விருப்பம், எப்படி கேட்குறாங்களோ அப்படி வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ ஃப்ரண்ட் நெக் மட்டும் மேலே ஏற்றிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஷோல்டர் நீங்க வந்து இப்படி வெட்டிட்டோம், ஃப்ரண்ட் இப்படி வெட்டும் போது தான் உங்களுக்கு டவுட் வந்தது இல்லைங்களா? இப்போ ஃப்ரண்ட் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா வந்துருது, பேக் வந்து இப்படி வருது. சப்போஸ் அப்படி இருந்தா நீங்க ரெண்டுமே இதே மாதிரி வச்சு இங்க மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுமே ஸ்ட்ரைட் கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு பேக்கு ஃப்ரண்ட் ஒன்னாயிரும். சப்போஸ் அப்படி வெட்டல, எனக்கு இந்த ஷேப் இப்படி வெட்டிட்டோம் அப்படின்னா இந்த பேக் அந்த ஃப்ரண்ட் வெட்டும் போது இதுல இருந்து இப்படி கிராஸ் அதுலயும் ஜாயின் பண்ணிட்டு கூட கிராஸ் பண்ணி விட்டுருவோம். சரிங்களா? அது ஏன்னா இந்த ஆம்ஹோல் இது இப்படி வருது, இது இப்படி வருது அப்படிங்கும் போது இவ்வளோ கிளாத் இங்க எக்ஸஸா இருக்கு. அதை வந்து ஒன்னா இதையும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இந்த ஜாயிண்ட் பகுதியை மட்டும் ஸ்ட்ரைட் பண்ணி ஒட்டுக்கா போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட்ல வர இந்த கிராஸை வந்து கட் பண்ணி விட்டுருவோம். சரிங்களா? நார்மலா பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் அப்புறம் இந்த இப்படி வரும். அப்படி வச்சாலும் ஓகே தான். ஃப்ரண்ட் அண்ட் ஷோல்டர் கரெக்டா வந்துடும். இல்ல இப்படி வர்றத நீங்க ஜாயின் பண்ணி விட்டுட்டு இதை வெட்டிட்டாலும் ஓகே தான். இப்ப இதுல வந்து பின்னாடி நீங்க என்ன டீப் வேணாலும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? பேக்குக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த க்ளோஸ் வந்து ஒவ்வொருத்தரும் கழுத்தை ஒட்டி பேக்ல க்ளோஸ் வரும். ஒரு சிலருக்கு இங்க இருந்தே நெக் டிசைன் இப்படி க்ளோஸா வந்து முன்னாடி இப்படி வைடா வர மாதிரி வரும். சரிங்களா? அதெல்லாமே என்னென்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து. ஆம்ஹோல் சைடு நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அது மட்டும்தான் இங்க சொல்லியிருக்கேன். நெக்கை பொறுத்த வரைக்கும் பேக் எப்படி கேட்டாலும் சரி, ஃப்ரண்ட் எப்படி கேட்டாலும் சரி, நம்ம அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிசைனிங் மட்டும் ஒன் சைடு டிசைன் மட்டும் மடிச்சு மார்க் பண்ணி அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் டைரக்டா கிளாத்ல வெட்டினா கரெக்டா வராது அப்படின்னா கேன்வாஸ்ல வெட்டி நீங்க பதிச்சுக்கலாம். மேம் இப்ப தையல் இப்ப மேல ஒரு
1/2 இன்ச் லைன் போட்டிருக்கீங்கல்ல மேம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம எப்பயும் போல போடுற லைனு. அதுக்கடுத்து 1/2 இன்ச் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இது போடணுங்களா மேம்? ஆமா, இது இது எப்பவும் போடுற லைனு. இது கிராஸ் போடும்போது 1/2 இன்ச் இதுல இருந்து 1/2 இன்ச் இறக்கி அதுல இருந்து 1/2 இன்ச் இறக்கி கிராஸ் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஃபுல் ஷோல்டருக்கே இந்த இதான் மெஷர்மெண்ட்னாங்க மேம். ஆமா, ஃபுல் ஷோல்டருக்கு எல்லாமே இதே மாதிரி தான் வரும். இங்க எவ்வளோ இறக்குறீங்களோ அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம கிராஸ் பண்ணி இதை வெட்டி எடுக்கணும். நம்ம நார்மலா வர நெக்குக்கு அதை பண்ண மாட்டோம். இது ரவுண்ட் நெக்குக்கு இதுக்கெல்லாம் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி வரும்போது மட்டும். இதுலயுமே இந்த ஆம்ஹோல் டீப்புக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா நம்ம கட் பண்றோம் அப்படின்னா, ஷோல்டர் வந்து ஒரு 6.25 வருதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து சீம் அலவன்ஸு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு லைன் வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கலாம் ஒன்று, சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம செஸ்ட் ரவுண்டு வந்து ஒரு 9.25 அப்படிங்கும்போது 9.25 மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது பேக் நெக் வந்து ஒரு 10 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 15.5 இன்ச்சு அப்படின்னா 10 இன்ச்சு இங்கே 3 இன்ச்சு நம்ம கழிக்கும் போது 12.5 வருது இல்லைங்களா? அதில் தான் 6.25 இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இந்த 6.25 தான் இங்கேயும் நமக்கு இங்கே 6.25 இங்கே 6.25 கரெக்டாக வரணும். இங்கே உள்ள தள்ளி வந்துடக்கூடாது. அடுத்தது இப்போ ஆம்ஹோல் பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சு வருது இல்லைங்களா? 16 வந்து நம்ம 2ஆ பிரிக்கிறோம். 2ஆ பிரித்தா உங்களுக்கு 8 இன்ச்சு வரும். இதை தான் நம்ம ஒன் சைடு ஆம்ஹோலுக்கு வைக்கிறோம். ஸ்லீவாக இருந்தாலும் சரி, ஸ்லீவ் கட் பண்ணும்போதும் சரி, ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போதும் சரி, இந்த லென்த்துக்கு வைக்கிறது வந்து 8 இன்ச்சு நமக்கு வரணும். இப்போ இது வளைச்சு நம்ம மெஷர் பண்ணும்போது தான் 8 இன்ச்சு வரும் இல்லைங்களா? இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து 7 இன்ச்சு. அதனால 1 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து 7 இன்ச்சு எங்கே வருதோ அங்கே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? 7 இன்ச்சு இங்கே வருது. ஒரு பாயிண்ட்டு கொஞ்சம் மேலே கூட வச்சுக்கலாம், ஏன்னா டீப்பாக ஆம்ஹோல் போட்டால் கொஞ்சம் இதாகும். அதனால் இப்போ 7 இன்ச்சு இங்கே வருது. இதை நான் ரவுண்ட் பண்ணி அளக்கும் போது எனக்கு 8 இன்ச்சு வரணும், ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச்சு வச்சு இங்கே வந்து நீங்கள் ஆம்ஹோல் லென்த் வந்து இப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் மெயினாக கட்டிங் நம்ம போடும்போது எல்லா கால்குலேஷனும் போட்டுகிட்டே இருக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு ஷார்ட்கட் அப்படிங்கும்போது இப்போ இதை வந்து 8 இன்ச்சு வர்ற இடத்துல இப்போ இங்கே 15.5 வருது அப்படின்னா 2ஆ பிரிக்கும் போது 7.25 வரும். 1 இன்ச்சு கழிச்சிட்டிங்கன்னா 6.25 வரும். அப்போ இங்கே வந்து நீங்கள் இந்த லைனில் இருந்து செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைனில் 6.25 எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணுங்கள். நீங்கள் நார்மல் ரவுண்டு போடும்போது 6.25 ஓகேவாக இருக்கும். டீப் ஆம்ஹோலாக போடும்போது அந்த 1/4 இன்ச்சை கூட நீங்கள் கொஞ்சம் மேலே வச்சு மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா டீப் ஆம்ஹோல் போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 7 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு 6.25க்கு ஒரு மார்க் பண்ணுறேன். ரெண்டையும் வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து 1/2 இன்ச்சு நம்ம எப்பவும் போல் நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. இது ஒரு 1/2 இன்ச்சு. இதுக்கு மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு ஒரு இதுக்கு மிட் பாயிண்ட் வருது. ரெண்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா 2.25 வருது. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லைன் வந்து மார்க் பண்ணுறோம். அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1/4 இன்ச்சு நமக்கு அதிகமாக வருது. ஏன்னா இது டீப்பாக இருக்கு ஆம்ஹோல். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக 8 இன்ச்சு கரெக்டாக வரும். ஏன்னா 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி இருக்கும் இல்லைங்களா? அப்போது இதில் என்ன கால்குலேஷன் தெரியுது அப்படின்னா இந்த டீப் ஆம்ஹோல் வரும்போது நம்ம இப்போ நான் ஸ்லீவ் கட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இப்படி கிராஸில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணும்போது 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்போ தான் வளைச்சி வெட்டும்போது அந்த அளவு கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம வெட்டுறது எல்லாமே டீப்பான ஆம்ஹோல் தான், சும்மா நார்மலாக போடுறது கிடையாது. அப்போ 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு மேலே வச்சு மார்க் பண்ணிட்டு நீங்கள் ஆம்ஹோல் அளக்காமல் கட் பண்ணிங்கன்னா கூட கரெக்டாக வந்துடும். மேம் 1 இன்ச்சு எங்கே மைனஸ் பண்ணணுங்க மேம்? இப்போ 16 இன்ச்சு ஆம்ஹோலுங்களா, அதில் பாதி தானே நம்ம மெஷர் பண்ணுவோம். அப்போ 2ஆ டிவைட் பண்ணும்போது 8 இன்ச்சு வருது. இந்த 8 இன்ச்சில் 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்மளோட ஃபுல் பாடி மெஷர்மெண்ட்
இது இங்கேருந்து வர்றது நம்ம 40 இன்ச்சு அப்படின்னா 10 இன்ச்சு லைன் போடுங்க. 39 அப்படின்னா 9.25 லைன் போடுங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் மட்டும் போட்டுக்கோங்க. இந்த லைன்ல நீங்க 1 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு 8ல் 1 மைனஸ் பண்ணா 7 இன்ச் வருது இங்க இல்லைங்களா? இங்க 7ல ஒரு மார்க் பண்ணியிருக்கேன், 6.25ல ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு 7 மார்க் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் அதிகமா வருது. 8 இன்ச்சுங்கிறது 8.25 வருது. இப்போ இது 7 இங்க நான் வச்சேன்னா எனக்கு கரெக்டா அந்த 1/4 இன்ச் குறைச்சி வைக்கும்போது அந்த அளவு வந்து எனக்கு கரெக்டா வருது. 8 இன்ச்சு வருது. சப்போஸ் நீங்க இங்க வந்து இதே வைக்கிறேன் அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா கூட இங்க 8.25 வருது அப்படின்னா நீங்க ஆம்ஹோல் கட் பண்ணும்போது 8 இன்ச்சு வச்சு கட் பண்ணணும். ஸ்லீவ் கட் பண்ணும்போது. ஏன்னா கொஞ்சம் லூஸ் வர்றது அப்படிங்கிறது வந்து பெரிய மிஸ்டேக் கிடையாது. ஏன்னா நம்ம தையல் கொஞ்சம் சேர்த்தி போட்டா கூட 1/4 இன்ச்சு போயிடும். அதனால நம்ம அக்யூரேட்டா போடுறதுக்கு தான் இதெல்லாம் ஃபாலோ பண்றோம். உங்களுக்கு எப்பவும் போல 1 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணி அளந்து பாருங்க. ஒரு 1/4 இன்ச் மேல தள்ளி மார்க் பண்ணி அளந்து பாருங்க. சரிங்களா? அப்போ ஒரு 2-3 தைக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம வரைகிற ஆம்ஹோல் வந்து இவ்வளோ டீப் வருது. அப்போ இந்த அளவு தான் நமக்கு செட் ஆகும். அது 1 இன்ச் மைனஸ் பண்ணாலும் சரி, 1.25 இன்ச் மைனஸ் பண்ணாலும் சரி. அந்த மார்க் பண்ணிட்டு அதில் ஆம்ஹோல் நீங்க வரைஞ்சிக்கலாம். நீங்க ஒவ்வொன்றுக்கும் இதை கால்குலேட் பண்ணிட்டு இருக்கணும்ல. ஒரு 2-3 பிளவுஸுக்கு இதை ஃபாலோ பண்ணீங்கனாலே அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் கிளியர் ஆயிரும். ஏன்னா நான் எடுக்கிற மெஷர்மெண்ட்டு நான் அளக்கிற அளவுக்கு இப்படி எனக்கு ஒரு 1/4 இன்ச் வித்தியாசம் வருது. சப்போஸ் அது டேப்ல கூட அந்த டிஃபரன்ஸ் வந்தாலும் வரலாம். அதுவே நீங்க அதே மாதிரி பண்ணும்போது எப்படி வருதோ அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். ஒவ்வொன்றுக்கும் இந்த செஸ்ட் ரவுண்டு வந்து டிவைட் பண்ணி 6 டிவைட் பண்ணி பண்ணி இந்த உயரம் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இங்கிருந்து வர அளவை இங்க வச்சு நீங்க மார்க் பண்ணி அப்படி போடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆம்ஹோல் மார்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இது வந்து ரொம்பவே நமக்கு ஷார்ட்டான மெத்தடு தான். இங்கிருந்து 1 இன்ச் மைனஸ் 1/2 ஆம்ஹோல் மைனஸ் 1 இன்ச்சு அதில் ஒரு 1/4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணுறோம். அவ்வளோதான். அப்படி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் எப்பவும் போல் 1.5 இன்ச்சு விட்டு நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆம்ஹோல் கரெக்டாக வரும். ஓகேங்களா? இதெல்லாமே டிப்ஸு தான். இங்கே எவ்வளோ நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறதும் ஃப்ரண்ட் நெக்குக்கு டீப் வரும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் ஆம்ஹோல் கொஞ்சம் ஈஸி மெத்தடாக நம்ம போடணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸு. நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியோ அதில் அது ஈஸியாக இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுங்கள், இது ஈஸியாக இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஒரு ஆரம்பத்தில் 2-3 ஜாக்கெட் தைக்கிற இடத்துல 4 போக போக 5, 6, 7ன்ட்டு நம்ம இன்க்ரீஸ் ஆகும்போது ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் கட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஈஸி மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்.